தமிழகம் கட்சி பிரமுகர் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்யக்கோரி விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதிய தமிழகம் கட்சியின் ஸ்ரீவைகுண்டம் நகர செயலாளராக இருந்த பாஸ்கர் என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்டார். கொலை தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று அந்த கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே கொலை குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கடந்த 6 மாதத்தில் 80க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து தமிழக அரசு விசேஷ கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். 8:30 மணிக்கு காவல் நிலையத்திலே இருந்து வெறும் 20 அடி தள்ளி கொலை நடக்கிறது. 5வது இடத்தில் அந்த உடம்பை இன்வெஸ்டிகேஷன்ஸ் கூட பண்ணாம அந்த இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் என்பவர் அந்த 108 வாகனத்தை வர சொல்லி அந்த கடத்தி விடுகிறார். இதெல்லாம் புலனாய்வு பண்ண வேண்டாம். ஒரு பாடி கிடந்ததுன்னா அதை பற்றி கம்ப்ளீட்டா முழு ஆய்வு செய்யாமல் எப்படி பாடி ரிமூவ் பண்றது? IAS படித்தவர்கள், IPS படித்த அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து, இது டேவர் டாமினேட்டட் ஏரியா, இது பிள்ளை டாமினேட்டட் ஏரியா, இது நாடா டாமினேட்டட் ஏரியா, இது வன்னியர் டாமினேட்டட் ஏரியா, எனவே இந்த பகுதியிலே நீங்கள் எல்லாம் நடமாடக்கூடாது என்று சொன்னால் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தாமல் இது ஜாதி நாடுக்காக இவரெல்லாம் வக்காலத்து வாங்குகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி.